Hello all. In the problem, a man in a balloon throws a stone downward at the speed of 5 meter per second with respect to the balloon கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோன் வந்துட்டு ஒரு பேராஷூட்ல இருந்து ஒரு பலூன்ல இருந்துட்டு நான் கீழே தூக்கி போடுறேன். கீழே தூக்கி போடும்போது 5 மீட்டர் per second ஸ்டோனோட வெலாசிட்டி இல்லை with respect to the balloon. That is very very important. So velocity of the stone with respect to the balloon. So vs bar b அப்படின்னு எழுதிக்கிட்டா ரொம்ப கிளியரா புரியும். That is 5 meter per second. பலூன் மேலே போகிற ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். கிராவிட்டி கீழே 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன? பலூனோட ஆக்சலரேஷன் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், கிராவிட்டி கீழே. அப்போது ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் பலூன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 plus 5 which is equal to 15 meter per second square. This is very important. ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட பேசிக் தெரிஞ்சது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி சேம் டைரக்ஷனில் போனால் மைனஸ் பண்ணுவீங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ப்ளஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்டோன் கீழே ரீச் ஆகுதுல்ல, த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோன் ரிலேட்டட் டு த மேன் ஆஃப்டர் 2 செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எழுதுகிற ஈக்குவேஷனில் எல்லாமே ரிலேட்டிவ். வி ரிலேட்டிவ் பக்கா, அண்ட் யூ ரிலேட்டிவ் எஸ் எக்ஸாக்ட்லி, ப்ளஸ் ஏ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் இன்டூ டைம். ஸோ வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி. இப்போ யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நார்மல் வெலாசிட்டி இல்லை, வெலாசிட்டி ஆஃப் ஸ்டோன் வித் ரெஸ்பெக்ட் டு த பலூன் 5 plus acceleration 15 into 2 equal to v is equal to 5 plus 30 equal to 35 meter per second. ஒருவேளை இந்த சம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த மேன் வந்துட்டு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். சம்மில் பலூனோட வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ட்ராப் பண்ணான்னா அது 0. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோன் என்ன வரும்? with respect to balloon 4 plus 0 which is equal to 4 வரும். இங்கே அவன் தூக்கி போடுறான். thrown a stone downward with the speed of 5 meter per second with respect to balloon. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா அவன் தூக்கி போடுற ஸ்டோன் 5 மீட்டர் per செகண்ட் கிடையாது, with respect to the balloon. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பலூன் மேலே ஒரு ஸ்பீடில் போகுது, அவன் கீழே ஒரு ஸ்பீடில் தூக்கி போடுறான். கண்டிப்பாக இந்த 5 விட கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பலூன் மேலே ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சால் தான் இந்த சம் போட முடியும். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். நீட் எக்ஸாம் May 4 வரத்துக்குள்ள இந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக 1000 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.